ஆதரிக்கிறார். அப்படி பகவானும் பார்வதியும் கையிலே கொடுத்திருக்க வரும்போது ஆண்டவராகிய சிவபெருமான் ஈரவேல 14 உலகத்தை படைத்தார். ஈரவேல 14 உலகம் சொன்னா என்ன? இனலோகம், பிரம்மலோகம், வைகுண்டலோகம், வாயுலோகம், கர்ணலோகம், சக்திலோகம், சிவலோகம், தனலோகம், பூலோகம். இப்படி ஈரவேல 14 உலகத்தை படைத்து 224 மோகன்களை படைத்தார். 7 சப்தாசாரங்கள் ஆகப்பட்ட கடல்களையும் படைத்து கடலுக்குள் இருக்கும் பேரையும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியையும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவுடைய மாநில மனுக்களை சிவன் படைத்தார். ஓர் அறிவு முதல் 6 அறிவுடைய மாநில மனுக்கள் தான் யாரு? கல்லுக்கு ஓர் அறிவு, புல்லுக்கு ஈரறிவு, மண்ணுக்கு 3 அறிவு, மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் 4 அறிவு, 4 கால் கொண்ட மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவு, மாநில மனுக்களாகிய நாமளுக்கு மட்டும்தான் 6 அறிவு. 6ஆவது அறிவு என்ன அறிவு? அதுதான் பகுத்தறிவு. 6ஆவது அறிவு பகுத்தறிவை ஏன் பகவான் நமக்கு கொடுத்திருக்காரு? மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் கொடுக்காம நமக்கு மட்டும் ஏன் 6 அறிவை கொடுத்திருக்காரு தெரியுமா? அதாவது எந்த இடத்துல எப்படி பேசணும், அப்பாட்ட எப்படி பேசணும், அப்பாட்ட எப்படி பேசணும், பொது இடங்கள்ல எப்படி நடந்துக்கிடணும், வயசுல மூத்தவங்களை எப்படி மதிக்கணும், இதையெல்லாம் நாம் தெரிவதற்காகத்தான், சிந்தித்து செயல்படுவதற்காகத்தான் ஆண்டவன் நமக்கு 6ஆவது அறிவை கொடுத்தார். இப்ப 6ஆவது அறிவை நம்ம யாராவது பயன்படுத்துறோமா? 6ஆவது அறிவுக்கு இப்ப வேலையே இல்லாம போச்சு. அப்படியா? 7ஆம் அறிவு பணம் எடுத்துருக்காங்க. அப்ப 8 அறிவா? அதற்கு நேற்று வரைக்கும் 3 அறிவா இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் 2 அறிவு கூடிருச்சு. அப்ப 5 அறிவா இருக்கு. இன்னும் நாளைக்கு போகும்போது 7 அறிவு மொத்தமா வந்துடும். அப்படி ஆண்டவராகிய சிவபெருமான் 6 அறிவை கொடுத்து நாம எல்லோருக்கும் 3 ஆசையை படைத்திருக்கின்றார். என்ன ஆசை? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. 6 அறிவு, ஆசை 3 தான். யாருக்கு பிடிக்கணும்? 3ஆவது ஆசை பெண்ணாசையா? அது வேற ஒண்ணு இல்ல, அவர் வயசு அப்படி, வேற ஒண்ணு கிடையாது. அப்படி மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று ஆசையை கொடுத்து நாம எல்லோருக்கும் எக்ஸ்ட்ரா உடம்பை பகவான் கொடுத்திருக்கின்றார். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ரொம்ப வளர்த்தியா இருந்தாலும் சரி, இவன மாதிரி ரொம்ப குட்டையா இருந்தாலும் சரி, அவங்க கையால அவங்க உடம்பு அளந்து கொண்டணும். இப்ப அவன் உடம்பு அவன் கையால அளந்து பார்த்தாங்கன்னா 8 நாள் தான் இருக்கும். 8 நாளே தான் இருக்கும். என் கையால அளந்து பார்த்தா 2 நாள் கம்மியா இருக்கும். அப்ப அவங்க கையால அவங்க உடம்பு அளந்து பார்க்கணும். அப்ப 8 நாள் உடம்புக்கு 1 நாள் குட்டி ஏற்படுத்தார். குட்டினா என்ன? வயிறு. உடம்பு 8 ஜானு. 8 ஜானுக்கு 1 ஜான் வயிற்றுதான் பகவான் படைத்தார். அந்த 1 ஜான் வயிற்றுக்குதான நம்ம ஓடி ஓடி உழைச்சு கஷ்டப்படுறோம். என்ன பண்றது? ஒரு ஜான் வச்சாருன்னா நம்ம என்ன செய்ய? கொட்டி கொட்டி கட்ட வேண்டியதான். சாப்பிட்டுக்கிட்டே வீட்டுல இருக்க வேண்டியதான். உழைக்க எப்படி போக முடியும்? போக முடியாதுடா. அப்ப உலக மக்கள் எல்லாம் 1 ஜான் வயிற்றுக்காக படாத பாடுபட்டு வருகின்றார்கள். அதை பார்த்தார் ஆண்டவராகிய சிவபெருமான். இந்த மாநில மனுக்களாகிய ஈரம்பு யானை முதல் 8 மனுக்களாகிய 84 லட்சம் கோடி ஜீவராசிகளும் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு இந்த பூலோகத்தை படைத்தார். அது மட்டுமல்ல, இந்த உலகையே 3ஆக பிரித்தார். கடலை என்றோம், சுடலை என்றோம், ஆதி பாதாள உலகம். அதனை என்றால் ஆகாய உலகம். அங்க யார் இருக்கா? மும்மூர்த்திகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சிவபெருமான், பிரம்மா, விஷ்ணு. படைத்தல், காத்தல், அழித்தல். அதனை என்றால் ஆகாய உலகம். சுடலை என்றால் நாங்கள் வாழ
மொப்பட்டி எடுத்தா மொப்பட்டி எடுத்து நீ தோண்டிடுவியோ இன்னைக்கு மொப்பட்டி வச்சு நீ கீழே தோண்டி இந்த உலகத்தை காமிக்கணும். உலகம் இருக்கு ஆனா ஒன்னால தோண்ட முடியுமா? இப்படி தோணு போட்ட மொப்பட்டிய முழுக்க பெறவில்லை. ஆனா இதை தோண்டி கீழே இருக்க உலகத்தை பார்க்க போறான். அப்படியா? அப்ப பார்த்தா ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆதி பாதாள உலகத்தையும் படைத்து அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்தை யார் யாரெல்லாம் பார்த்து வருகின்றார் தெரியுமா? அப்படி வாழ்ந்து வரும்போது நிச்சயமானவர் 56 தேசத்திற்கும் அதிபதியாக வாழ்ந்து வருகின்றார். ஒரு மண்டபங்களோடு அங்கனம் தும்பிக்கொண்டு மாளிகையோடு மணப்பொழிகளோடு ஏவனர்கள் களஞ்சியப்படுத்தவில்லை. யானை கட்டும்
ஊருக்கு போனாலும் நம்மளை பார்த்து யாராவது பேசினாங்கன்னா முதல்ல என்ன கேட்பாங்க? ஏமா உனக்கு எந்த ஊரு, நீ எங்க விட்டு வாரன்னு கேட்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா முதல்ல என்ன கேட்பாங்க? உனக்கு எத்தனை வீடு இருக்கு, உன் பேர்ல எத்தனை சொத்து இருக்கு, நீ எத்தனை கல்வி நகை வச்சிருக்கேன்னு கேட்பாங்க. கேட்க மாட்டாங்க. உனக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்குன்னா முதல்ல கேட்கக்கூடிய கேள்வியே பிள்ளை சொல்றதெல்லாம் முதல்ல விசாரிப்பாங்க. ஊருக்கு எத்தனை, உனக்கு எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. ஊருக்குன்னா என்ன, பெண் குழந்தைதான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். என்னதான் இருந்தாலும் பெற்று வளர்த்து அவளுக்கு ஒரு பருவ காலங்கள் வரும்போது என்னதான் நம்ம ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் ஒரு கட்டம் வரும்போது அவன் ஊரா வீட்டுக்கு போனது தானே, அதுதான் ஊருக்குன்னு சொல்லுவாங்க. உனக்கு அப்படின்னா ஆண் குழந்தைதான் தாம்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு வயசான காலத்துல தலையை தூக்கி தண்ணி கொடுப்பாங்க. தலையை தூக்கி தண்ணி கொடுப்பானா இல்ல கால மாதிரி கச்சு தலையை அடிப்பானா? பார்க்க மாட்டாங்க. இப்போ உள்ள காலத்துல பெண் குழந்தைகள் தான் பெற்ற தாய் தகப்பனை பார்த்தாங்க. அந்த கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அம்மா அப்பா பின்னாடி சுத்திட்டு வருவான். கல்யாணம் முடிஞ்ச பிறகு யார் பேச கேட்பான்? கொண்டாடி பேசதான் கேட்பான். தாயை பார்த்துருவான். அது ஆண்களுடைய பழக்கமே அதுதான். அதை குற்றம்னு சொல்ல முடியாது. கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் கிடையாது. கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு வந்துட்டானா அவன் என்ன சொல்லுவான்? ஐயா உங்க அம்மா என்னைய தேவையில்லாம பேசுறவும் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு இவா சொல்லுவான். அவன் அம்மா என்ன சொல்லுவா? ஏன்னா உன் கொண்டாடி சொல்லிடு, கொஞ்சம் கூட மாமியா மதிக்க மாட்டேட்டா அப்படின்னு அந்த காலை இடிக்கிறாங்க. அப்படியா? அப்படியா? அதனால கொண்டாடி சொல்லி வைன்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. அப்ப ஐயா என்ன செய்வாரு? வழியே இல்லை. அங்கேயும் போனா அடி, இங்கேயும் வந்தா அடி. அதுக்குதானே சொல்லுவாங்க மத்தளவுக்கு என்ன அடி, ரெண்டு பக்கம் அடிங்கிற மாதிரி. ஆனா தாம்பளையோட வாழ்க்கையே அப்படித்தான். அதெல்லாம் குற்றம்னு சொல்ல முடியாது. அதே போன்று இந்த ரெட்டக்கேட்டை வெண்ணானவளும் ருசிமுகா வர்ணனுக்கும் ஏதோ மோகமான சொத்து சோதனைகள் இருந்தாலும் இருந்த போதும் மனதில் பிள்ளை ஒன்று இல்லாமல் ஒரு வருத்தத்தை கொண்டு அவர்கள் எப்படி வாழ்ந்து வருகிறார்கள் தெரியுமா?
கண்டிப்பாக பிள்ளை இருக்கும். 70 வயதானாலும் ஈஸ்வரனுடைய அருள் இருந்ததையானால் கண்டிப்பாக நமக்கு ஏற்ற பிள்ளை ஒன்று இருக்கும். கண்டிப்பா இருக்குங்களா? அதுதான் ஒரு நாள் பேப்பர்ல பார்த்தேன். வெளிநாட்டுல 98 வயசு பாட்டி ரெட்ட பிள்ளை பெற்றெடுத்தாங்க. அப்பா அது யாரோட யார் கொடுத்த பிள்ளை? ஆண்டவருடைய அருள் இருக்க போயிட்டானா நம்ம அத்தனை வயசுலயும் குழந்தை பெற்றிருக்கா. அதனால அஞ்சாத மனையாத நமக்கு பிள்ளை ஒன்று வேண்டும்னா ஆண்டவரை எண்ணி அறுப்பது தவங்களை செய்வோம். கண்டிப்பா அந்த ஆண்டவன் நமக்கு வரம் கொடுப்பார் என்று சொல்ல அந்த வெப்பக்கண்ணி பெண்ணானவர் அப்படியே ஆகட்டும் என்று பிள்ளைக்காக எப்படி தவமளிக்க வருகின்றார். எப்படி தலை போலிக்கு ஆண்டவரை எண்ணி அறுபது தவங்களை செய்ய வேண்டும் என்று சாண்டால் தலைவழங்கி சந்தனத்தால் கோலம் கொடுத்தான். அப்படி கோலம் போட்ட இடத்தில் கொண்டவன் தேவியுமாக இருந்துகொண்டு அப்படியே கையேற்றி இருவர்கள் தவங்களுக்கு வராங்க பாருங்க. அப்படி இருவர்களும் பிள்ளைக்காக தவம் இருக்கும் போது அதே ஆதி சாதாரண உலகத்தில் இன்னும் ஒருவருமே தவம் இருக்கிறாரா. அது யாரம்மா? அவர்தான் கண்டுமுக அரிசி. வண்டுமுகாரிசியானவன் இல்லறத்தை வெறுத்து ஈசனை கண்டு ஈசன் பட்டத்தை வாங்க வேண்டும். ஆதியிலே ஆண்டவன் ஈஸ்வர பட்டம் யாருக்கெல்லாம் கொடுத்திருக்காரு? 5 பேருக்கு தான் ஈஸ்வர் பட்டம் கொடுத்தார். அகத்தீஸ்வரர், குலத்தீஸ்வரர், நந்தீஸ்வரர், ராவண ஈஸ்வரர், சனி ஈஸ்வரர். 5 பேருக்கு தான் ஆண்டவன் ஈஸ்வர பட்டத்தை கொடுத்தார். அவரோடு சேர்ந்து நாமளும் ஈஸ்வர பட்டத்தை வாங்க வேண்டும் என்று ரிஷியானவர் பாடாத உலகத்தில் தவமளிக்க அவர் தவம் இருக்க இருக்க ஆதி கைலாசமே அப்ப மும்மூர்த்திகள் ஆதாய மாற்றமாகவே வந்து இந்த வட்டமுகாரிசியானவர் ஈஸ்வர பட்டத்தை வாங்க வேண்டும் என்று தவமளிக்க வராது. அதனால அவர் தவத்தை இப்படியே விட்டு விட்டோம்னா கைலேயங்களுக்கு வந்து முற்று மோட்சம் அடைந்து விடுவார். அதனால அவர் தவத்தை நாம் கழித்தாக வேண்டும் என்று அழகிலே சிறந்தவர் மன்மதன். அந்த மன்மதனை ஒரு கைப்படவையாக வடிவமைத்து வண்டுமுகாரிசி தவத்தில் கொண்டு வந்து மும்மூர்த்திகள் போட்டார். குழந்தை கூவா கூவா என்று குரல் கொடுத்தது. அப்ப உள்ள குழந்தை கூவா கூவான்னு அழுதுச்சு. இப்ப இருக்க பிள்ளைங்க அப்படியே அழுது ரூவா ரூவான்னு அழுது. செல்லும் சேர்ந்து அழுவோம். ரூவா ரூவான்னு தான் அழுவும். ஏதாவது கடைக்கு போத்தலோட வைங்க. சம்சம் இல்லாம அந்த பிள்ளைங்க கடைக்கே போகாது. சம்சம் இருந்தாதான் கடைக்கு போகும். ஏமா சொல்லு கடைக்கு போனோமா? அப்ப எனக்கு 5 ரூபா தருவியா? இது 10 ரூபா தருவியா அப்படின்னு பிள்ளைங்க கேட்கும். அப்போ அண்டுமுகாரிசி தவத்தில் இருந்த குழந்தையானது கூவா கூவா என்று குரலவசை கொடுக்கும் போது தவத்தை மறந்தார். அப்படியே கண்பிடித்து பார்த்தார். குழந்தையை கண்டது யாருக்கு தான் ஆசை வராது. உடனே அந்த குழந்தையை கையில் எடுத்து அள்ளி அரவணைத்து ஆமரோடு முத்தமிட்டார் பாருங்க. அப்ப மீண்டும் மும்மூர்த்திகள் ஆகாய மாற்றமாகவே வந்து குழந்தையை போட்டதான் அவங்கதான். ஆனா இந்த குழந்தை எப்படி வந்தது என்று தெரியாத மாதிரி
யாதியா என்று மும்மூர்த்திகள் ஆதாய மாற்றமாக கேட்க அப்பதான் மட்டுமுகாரசியான ஞானத்தாளர் என்று என் தவத்தை கலைக்க இந்த குழந்தையை யாரோ ஏவல் செய்து அனுப்பியிருக்கிறார்கள். உடனே கோபம் கொண்ட வட்டமுகாரசி குழந்தையின் கால் அப்படியே தலைகீழா பிடித்தார். என் தவத்தை கலைக்க பிறந்த சண்டாளா, என் தவத்தை கலைக்க யார் உன்னை ஏவல் செய்து அனுப்பினார்களோ அவர்களுக்கு விரோதமாக சென்று நாளை ஒரு காலத்தில் வனங்களில் அழைத்து பிரித்து படைத்தவர் கையாலையோ பாண்டு மடிவாயாக போ என்ற சாபத்தை கொடுத்தால் குழந்தையை வீசி எறிந்தார். அப்படி கோபத்தோடு வீசப்பட்ட குழந்தையானது ஆதாய மாற்றமாகவே ஒழித்து வந்து ஆதி பாதாள உலகத்தில் பிள்ளைக்காக யார் தவம் இருக்கிறாரா? பேரான பேட்டியாருமா, பேரான பேட்டியாரும் அங்க போய் தவம் இருக்கவும் அவங்க கைலாசத்துல இருக்கவும். அப்ப வட்டுமுகாரசியானவர் எரியப்பட்ட குழந்தையானது ஆதி பாதாள உலகத்தில் ரிஷிமுகாவர்ணனும் ரத்தத்தண்ணியானவளும் பிள்ளைக்காக மடியேந்தி தவமருக்காக மத்தியதா அவர் எரியப்பட்ட குழந்தை ஆதாய மாற்றமாக உருண்டு வந்து இவர்கள் கையில் வந்து விழுந்தது. கையில் விழுந்த உடனே குழந்தை கூவா கூவா என்ற குரலோசை கொடுக்க குழந்தையின் சத்தத்தை காதிலே கேட்டு வட்டுமுகாரசியானவர் ரத்தத்தண்ணி வெண்ணானவளும் ரிஷிமுகாவர்ணனும் கண்மணித்து பார்த்து குழந்தையை கையில எடுத்து அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? கள்ளி நல்ல அடுத்து பக்தவர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். பரிபூர்ண வந்திருக்கீங்க, பணம் கொண்டு வந்திருக்கீங்க, நன்கொடையாக கொடுக்கணுங்க, மறந்து வைக்கிறாங்க. அவ்வளவு உடனே நன்கொடைகளையும் வரையும் கொடுக்குமாறு அவர்களோடு கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப அமைதியாக இருந்து இந்த குறைவனாக இருந்து நிற்குமாறு நிர்வாகிகள் தருவார்கள்.
குழந்தை பிறந்த செய்தியை 56 தேசத்திற்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்று அந்த ரிஷிமுகாம் ரத்தக்கட்டி பெண்ணானவரும் 56 தேசத்திற்கும் பறையரசை அளித்து செய்தியை தெரிவித்தார். எனவே இதனால் இதுவரைக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தது. இப்ப ஆண்டவன் அருளால் ஒரு குழந்தை கிடைத்து விட்டது. அதனால் அந்த குழந்தை பிறந்த சந்தோஷத்தை நாம் கொண்டாட வேண்டும் என்று 56 தேசத்திற்கும் அறிக்கையை கொடுக்க அரசு மன்னர்கள் எல்லாம் அரண்மனைக்கு ஓடோடி வந்தார்கள். அப்ப வந்தவோர் மக்களுக்கு தான தர்மங்களை வழங்க வேண்டும் என்று அந்த ரிஷிமுகா வர்ணன் எப்பேற்பட்ட தான தர்மத்தை வழங்கி வருகின்றார். அப்படி வளைந்து வருகின்ற வேளையில் குழந்தை பிறந்த 16வது நாள் ஆகிவிட்டது. 16வது நாள் பெயர் வைக்க வேண்டும் அல்லவா? பிள்ளை ஒன்று இருந்தால் கண்டிப்பா என்ன செய்யணும்? பேர் ஒண்ணு இருக்கணும். பிள்ளை பிறந்தா பேர் கொடுக்கணும். இரண்டாவது பிள்ளையை வெத்து போட்டு ஆண்டாமிருகம் பேருக்கு கிடையாது. இரண்டாவது பிள்ளையை வெத்து போட்டு காண்டாமிருகம் கூப்பிடக்கூடாது. அதனால பிள்ளை ஒன்று இருந்தால் கண்டிப்பா பெயர் நாம வைக்க வேண்டும் என்று அந்த ரிஷிமுகாமர் 56 தேசத்துக்கு அரசர் முன்னிலையிலும் தன் மகனுக்கு பெயரை சூட்டினார். என்ன பெயர் கொடுக்கலாம்? அந்த காலத்துல குழந்தை பிறந்தா என்ன பேர் கொடுப்பாங்க? அவரவர்கள் குலதெய்வத்தின் வழி பெயர் நாமத்தை கொடுப்பார்கள். அவரவர்கள் குல வழக்கப்படி பெயர் நாமத்தை கொடுக்க ஆண்குலத்தை பிறந்தால்
இருளாய் இப்படி எல்லாம் பேர் நாம கொடுப்பாங்க. ஒரு ஆடை பாக்குறதுக்கு ரொம்ப சிவப்பா இருப்பாரு. அவருக்கு பேர் என்ன பேர்? கருத்தபாண்டி. கருப்பசுவாமி கருத்தபாண்டின்னு இருக்கும். ஒரு ஆடு கருகரு கரிப்பான தூள் மாதிரி இருப்பாரு. அவருக்கு பேர் என்ன? வெள்ளசாமி வெள்ளையப்பம்னு பேர் இருக்கும். இப்படி எல்லாம் அவங்க வழக்கத்தில் இப்படி பேராமத்தை கொடுப்பார்கள். அதே போன்று சிவாமன்னனுக்கு வந்தக்கண்ணி பெண்ணானவள் தனக்கு பிறந்த குழந்தைக்கு பேராமம் கொடுக்க வேண்டும். என்ன பேரு? அவர்கள் தவம் இருந்து கிடைத்த குழந்தை அல்லவா? அவர்கள் செய்த தவமோ வல்லமை தவம். அவர்கள் குலமோ அசுர அரக்கர்கள் குலம். அதனால் இரண்டையும் சேர்த்து வல்ல அரக்கா என்று பேராமத்தை கொடுத்தார்கள். அப்படி வல்லரக்கா என்ற பேராமத்தை கொடுக்க வல்லரக்க ராட்சசனை எப்படி வளர்த்து வருகின்றார்கள் தெரியுமா? எப்படி வல்லரக்க ஒரு குழந்தை ஒன்று இருந்தது செய்ய அந்த குழந்தைக்கு கல்வி அறிவு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. கல்வி அறிவு இருந்தது வைங்க அதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க? கற்றவருக்கு சொந்த இனமெல்லாம் சிறப்பு. மன்னவரையும் கற்றவரையும் சீர்தூக்கி பார்க்கவானால் மன்னவரை காட்டிலும் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதாவது ஒரு நாட்டு மன்னரா இருந்தாருன்னு வைங்க அந்த நாட்டுல மட்டும்தான் அவருக்கு சிறப்பு இருக்கும். அதே இது அவர் கல்விகளை கற்றாருன்னு வைங்க எந்த நாட்டுக்கு போனாலும் சரி சென்ற இடமெல்லாம் அவருக்கு சிறப்பாகத்தான் இருக்கும். கல்வியில் இருந்ததுன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கணும்னு வைங்க ஒரு பஸ் வருது அது எந்த ஊருக்கு போகுது நமக்கு தெரிஞ்சாதானே அந்த ஊருக்கு நம்ம போக முடியும். இல்லைன்னா என்ன செய்யணும்? பக்கத்துக்கு ஆளுங்க அந்த பஸ் எந்த ஊருக்கு போகுது அந்த பஸ் எந்த ஊருக்கு போகுது
அப்படின்னு கல்வியறிவு இல்லாம இருக்கக்கூடியவங்க கேட்பாங்க. ஆனா கல்வியறிவு இருந்தா அதை கேட்கணுமா? கேட்க தேவையில்லை. இப்ப எல்லாருமே கல்வியறிவு ரொம்ப முக்கியம் என்று ஆண் குழந்தையையும் பெண் குழந்தையையும் சரிசமமாக படிக்க வைக்கிறார்கள். ஏன்னா கல்வியறிவு என்பது கண்டிப்பாக முக்கியம் என்று நாளை ஒரு காலத்துல இந்த நாட்டு மட்டும் இல்ல, எந்த நாட்டுக்கு போனாலும் வெளிநாட்டுக்கே ஒருவேளை போனா கூட கல்வியறிவு வச்சு அவங்க வளர்த்துக்கிடுவாங்க. அப்போ கண்டிப்பா என்ன கல்வியறிவு என்பது கண்டிப்பாக வேண்டும். அதே போல தன் மகனாகிய வல்லரசனுக்கும் இந்த பாதாள உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பா அவனுக்கு கல்வியறிவு வேண்டும். அவன் முட்டாளா இருந்தான்னா எப்படி அரசாட்சி செய்ய முடியும்? எப்படி நடத்த முடியும்? நடத்த முடியாது. அதனால அவனுக்கு கல்வியறிவு வேண்டும் என்று அந்த ஆதி பாதாள உலகத்தில் முதல் குருவாகப்பட்ட சுக்ராச்சாரியரை வரவழைத்து தன் மகனுக்கு கல்விகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து ஒரு குழந்தைக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கணும்னா எந்த மாசம் சிறந்த மாசம் சொல்லுங்க? எந்த மாசம்? சித்திரை மாசம். புரட்டாசி மாதம் தான் கல்விகளை கற்பதற்கு சிறந்த மாதம். புரட்டி படிப்பான். புரட்டாசி மாதத்தில் சரஸ்வதி பூஜை என்று வைஷ்ணவ புத்தகங்களை எல்லாம் பூஜையில் வைத்து மறுநாள் விஜயதசமி என்று அந்த குழந்தைக்கு கல்விகளை கற்றுக் கொடுத்தமானால் என்ன ஆகும்? விஜயம் என்றால் வெற்றி என்று பொருள். அதனால் அந்த குழந்தைக்கு விஜயதசமி என்றைக்கு கல்விகளை கற்றுக் கொடுத்தா படிப்புல ரொம்ப சிறந்த வருமானம் என்பது ஐதீகம். அதனால் அந்த புரட்டாசி மாதத்தில் சரஸ்வதி பூஜை என்று படித்த புத்தகங்களை எல்லாம் பூஜையில் வைக்க வேண்டும் என்று தன் மகனாகிய அரசனுக்கு கல்விகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஏற்றுவோரை கொண்டு வந்து ஏற்று எழுதுகின்றார். அந்த காலத்துல நோட்டு புத்தகம் எல்லாம் கிடையாது. எல்லாம் அச்சடித்த புத்தகமும் கிடையாது. எல்லாம் என்னது? ஓலை சுவடிதான் அந்த காலத்துல படிச்சிருக்காங்க. இப்ப எப்படி இருக்கு? இப்ப எல்லாம் நோட்டு புத்தகம் அச்சடித்த புத்தகம் ஆயிடுச்சு.
ஹரி ஹரி சித்தரி அறிவோ நன்றாக குருவே துணை. குருவே துணை. மாதா பிதா குரு தெய்வம் என்று அந்த வல்லரசனுக்கு எழுத்தாணி கொண்டு ஏடுகளை துவக்கி வருகின்றார்கள். அப்படி ஏடுகளை துவக்கி வரும்போது ஆனாவிலிருந்து அக்கண்ணா வரைக்கும் ஆனாவிலிருந்து இக்கண்ணா வரைக்கும் அவர் எப்படி கல்விகளை கற்று வருகின்றார் தெரியுமா? எப்படி அம்மா அண்ணாவி ஐயாவுக்கு புத்தமணி முதலியார் அவர்கள் சார்பாகவும் அம்மா பி பழனியம்மாள் அவர்களுடைய சார்பாகவும் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தார் சார்பாகவும் டி ராமநாதபுரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய வில்லிசை சக்கரவர்த்தி ஐயாவுக்கு புத்தமணி முதலியார் அவர்கள் கலத்தினாலும் அம்மா பழனியம்மாள் அவர்களுடைய பொன்னான திருகரத்தினாலும் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சார்பாக வாரம் நாமளுக்கு 50 ரூபாய் 50 லட்சமாகவே அளித்து அந்த வருஷத்துள்ளார்கள். அன்னாருக்கு அப்புறமாக
அகஸ்தீஸ்குமார் அவர்கள் கரத்தினாலும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பொன்னான திருகரத்தினாலும் செங்கோட்டை மேலபஜாரில் கோமதி ஸ்டோர் பலசரக்கு மாளிகை உரிமையாளர் அண்ணன் பி ஏ முத்தையா அவர்கள் கரத்தினாலும் அகஸ்தீஸ்குமார் அவர்கள் கரத்தினாலும் வேல்முருகன் அவர்கள் சார்பாகவும் 200 ரூபாயை 200 லட்சமாகவே அளித்து வருஷத்துள்ளார்கள். அவர்களுடைய வழிவழி வம்சங்கள் விசார் உறவினர்கள் எல்லாம் ஆதினங்காத்த அழகிய ஐயனாருடைய அருளாளர் குணமாவை சூடும் பெருமாள் திருவையாளையும் அவர்களுடைய வழிவழி வம்சங்கள் விசார் உறவினர்கள் எல்லாம் குடும்பங்களோ கோத்திரங்கள் எல்லாம் அப்படி 12 வயதுக்குள் பல வரையில் கற்கும் பொழுது அவன் என்ன விதமான கல்விகளை கற்று வருகிறான் தெரியுமா? எப்படியம்மா அறிகளை கொண்ட
கொடுக்க வயசு எத்தனை ஆச்சு? 16 வயசு ஆயிருச்சு. 16 வயசுல கீழே தட்டா வளர்ந்துட்டான். அரும்பு மீச குறும்பு பார்வை திருட்டு மொழிய உருட்டி முடிக்கான். அரும்பு மீச குறும்பு பார்வையும் திருட்டு மொழியையும் உருட்டி முடிக்க அந்த இவனை மாறி. சரி, அவருக்கு வயசு கூடுதலா இருக்கு. ஆமா, உனக்கு இப்பதான் 14 வயசு வருது. ஆமா, அதனால் பார்த்தா வெட்டப்பேண்டி வெண்ணானது. என் கனவா ராஜமண்ணா நாமளுக்கோ காலப்பருவங்கள் போய் வைகுண்டம் சேரக்கூடிய காலம் வந்துவிட்டது. தன் மகனாகிய வல்லரசனுக்கு பாலபருவங்கள் போய் பருவ காலங்கள் வந்துவிட்டது. 16 வயசு ஆயிருச்சு. அதனால் நாம் கண்டுள்ள போதே தன் மகனுக்கு திருமணத்தை முடிக்கணும். நாம் திருக்கூட்டி பார்க்கணும். கல்யாணத்தை முடிக்க வேண்டும். நாம் கண்குளிர பார்க்கணும். கல்யாணம் முடிச்சாதான் நாட்டை அவங்க கிட்ட ஒப்படைக்க முடியுமா? நாட்டை ஒப்படைக்கணும்னா ஏன் கல்யாணம் பண்ணுதாங்க? எதற்கு? ஒரு ஆனாம்பரத்து ஆம்பளைக்கு வீட்டு பொறுப்பு வரணும்னா முதல்ல அந்த ஆம்பளைக்கு கால் கட்டு போடுவாங்க. கால் கட்டுனா என்ன? கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. 20 வயசு 25 வயசு வரைக்கும் இஷ்டத்துக்கு போவாங்க. இஷ்டத்துக்கு வருவாங்க. நண்பர்களோடு சேர்ந்து அவங்க ஜாலியா அலைவாங்க. அதே ஒரு கட்ட மனைவியை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சோம்னு வைங்க. 12 மணி வரைக்கும் வீட்டுக்கு வராத ஆளு கல்யாணத்துக்கு பிறகு 7-8 மணி ஆயிடுச்சுன்னா வீட்டை விட்டு போக மாட்டாரு. ஏன்? அவர் வீட்டை விட்டு போயிட்டாருன்னு வைங்க, அது என்ன வரும்? 100 போன் வரும். எங்க நிக்கீங்க, எப்ப வருவீங்க அப்படின்னு போனுக்கு மேல போன் வந்துகிட்டே இருக்கும். அவர் எடுத்து தாங்க முடியாம ஏன் நம்ம போனோம் இந்த புழு 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 புழுன்னு போன் அடிப்பா. பேசாம வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னு அவர் வீட்டுல இருப்பாரு பாருங்க. அதுக்கு பிறகுதான் குடும்பம் குட்டியே வந்ததுக்கு பிறகுதான் பொறுப்பு வரும். வேலைக்கு போகணும், 10 ரூபா சம்பாதிக்கணும், கொண்டாடி பிள்ளைய காப்பாற்றணும் அப்படின்னு என்ன எப்ப வரும்? கல்யாணம் ஆனதுக்கு பிறகுதான் ஆனாம்பரத்து ஆம்பளைக்கே பொறுப்பு வரும். அப்போ ஒரு வீட்டு பொறுப்பு வரணும்னா கல்யாணத்தை செஞ்சு வைக்கும். அந்த வல்லரச நாட்டையே ஆளக்கூடியவன். அப்ப கல்யாணத்தை முடிச்சாதான் அவனுக்கு பட்டம் சொல்ல முடியும். கல்யாணத்தை முடிச்சாதான் அவனுக்கு வீட்டு பொறுப்பு வரும். வீட்டு பொறுப்பு வந்தாதான் அவன் நாட்டை பொறுப்பு ஆடுவான். அதனால சிவகாமர்களின் வெட்டக்கட்டி பெண்ணானவரும் அந்த வல்லரசனுக்கு அம்மான் மகளாகிய பவளக்கண்ணி பெண்ணானது. அம்மான் மகள்னா யாரு? பவளம் பண்ணி இல்ல, பவளக்கண்ணி. அம்மான் மகள்னா அம்மா கூட பிறந்த தாய்மாமா மகன். அந்த ரெட்டக்கண்ணி பெண்ணானவருக்கு அண்ணன் கூட பிறந்த அண்ணன் மகன். அவன் பவளக்கண்ணி. பவள நாட்டிலிருந்து பவளக்கண்ணியை வரவழைத்து அந்த வல்லரசனுக்கும் பவளக்கண்ணிக்கும் பெருங்கூட்டினார்கள். அவர் இருவருக்கும் பெருங்கூட்டி அந்த சிவகாமர்கனானவர் தன் மகனுக்கு நாட்டை ஒப்படைக்கணும் அல்லவா? அதனால் அவர்கள் செங்கோலை கையில கொடுத்து சிம்மாசனத்தில் அமர வைக்க வேண்டும் என்று அந்த சிவகாமர்கன் எப்படி நாட்டை ஒப்படைத்து வருகின்றார்? எப்படி அம்மா
அமைத்தார்களாம். எங்க சிம்மாசனத்துக்கு முன்னால அந்த படத்துல எல்லாம் பார்த்துருக்க பாத்தீங்களா? அரியாசனத்துக்கு முன்னால ராஜா இருக்கும்போது ராஜாவுக்கு அரியாசனத்துல இருக்கும்போது 9 படி போட்டிருப்பாங்க. படியில ஏறிதான் ஐயா அரியாசனத்துல போய் அமர்வாரு. அதே போல இந்த வல்லரசரும் சிம்மாசனத்தில் அமர போகும்போது எப்ப நவசனத்தை கொண்டு வந்து 9 படியாக கொண்டார்கள். அதுல 9வது படியில் சனி பகவானை கொண்டு வந்து கும்பிட கொண்டார்கள். ஏன் கும்பிட கொண்டாங்கன்னா சனி பகவான் எடுத்துதான் 2 எழுத்து பகவான். அவன் பார்வை மட்டும் வைங்க படாத பாடு படுத்து எடுத்துருவாரு. எடுத்துதானே 2 எழுத்து பகவானே. சனி பகவான் கொடுத்தாரையானால் 7 வருஷம் ஆட்சி படைச்சிருவாரு. சனியை போல் கொடுப்பார்களே சனியை போல் கெடுப்பார்கள் யாருமே கிடையாது. 7 வருஷம் ஆட்சி படைச்சாலும் போகும்போது ஏதாவது ஒரு நன்மையை செஞ்சுட்டுதான் போவாரு. கண்டிப்பா நன்மை செய்வாரு. அப்பேற்பட்ட சனி பகவானை கொண்டு வந்து கும்பிட போட்டாங்க. பாத்தீங்களா? வல்லரக்கு என்ன செஞ்சான்? செங்கோல கைப்பிடிச்சான். சிம்மாசனத்தில் அமர போகும்போது பகவான நினைக்கல பஞ்சாச்சாரம் பூசலாம். சிவனார நினைக்கல செந்தூர பட்டு வைக்கல. சிறந்த பூஜையும் பண்ணல. பகவானையே நினைக்காம செங்கோல கையை பிடிச்சு சிம்மாசனத்துல வந்து இருக்கான். பாத்தீங்களா? 8 படியை ஒழுங்கா விரிச்சு ஏறணும். 9வது படிக்கு அப்புறம் சிம்மாசனம் இருக்கு. பாத்தீங்களா? சிம்மாசனத்தில் அமர போகிறோம் என்ற ஆணவத்தோடு 9வது படியை ஓங்கி ஒரு 9வது படியை ஓங்கி விரிச்சப்பவே சனி பகவான் அப்படியே ஏறட்டு பார்த்தார். ஏறட்டு பார்த்த உடனே அந்த ஆரைமுக்காலும் அரையுக்காலும் சனி பகவானின் பார்வை அந்த வல்லரசியங்கள் பட்டபோது என்ன செய்கின்றான் தெரியுமா? சரியா நம்ம அங்க
மழை பெய்தாலே மக்கள் கையில செழிப்பு இருக்கும். மக்கள் கையில செழிப்பு இருந்தாதான் இப்ப பாருங்க நம்ம ஐயா ஆவினமலைக்கு ஐயனார் வாசல்ல மக்கள் உதரத்தை முன்னிட்டு சீரும் சிறப்புமா எப்படி கொலைகளா நடந்து வருகின்றது. அப்போ மக்கள் கையில மழை பெய்து செழிப்பு இருந்தாதான் வரி 2000 3000 போட்டாங்கன்னா 10 ரூபா கேட்டா கூட 10 ரூபா வச்சு 20 ரூபாயா மக்கள் கையில செழிப்பு இருக்கிறதுதான் கொடுப்பாங்க. மக்கள் கையில செழிப்பு இல்ல மழை இல்லன்னு வைங்க 5000 6000 வரி போட்டா குறைச்சு போட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப மக்கள் கையில செழிப்பு இருக்குதுன்னா ஐயாவுக்கு விருப்பம் போல மனதார செய்வாங்க. அதே போன்று பாதாள உலகத்தில் மழை இல்லாமல் பஞ்சம் ஏற்பட அப்போ பார்த்தான் கல்லறைக்க மந்திரி அழைத்தான். ஏ மந்திரி இந்த வாயா என்னைக்கு நான் செங்கோல் பிடிச்ச சிம்மாசனத்துல இருந்தேனோ அன்னையிலிருந்து 56 அரசர்கள் யாவரும் பகுதி கொடுக்கல, என்னைய பணித்தும் நினைக்கல. அதனால 56 தேசத்திற்கும் சென்று வரையோசை அழித்து பகுதியை வாங்க வேண்டும் என்று சொல்ல அப்ப பார்த்தார் மந்திரியானவர். அவர் அப்படியே ஆகட்டும் என்று இங்கு வருகின்றார் தெரியுமா. அங்கே மந்திரியும் அவரை பணிந்து நாங்கள் எப்படி நடக்க முடியும். கிறிஸ்துவனம் பொறுக்க மாட்டோம், நாங்கள் கீழ்பணிந்து நடக்க மாட்டோம். ஏ மந்திரி வல்லரக்கனின் அப்பாவாகிய ரிஷிமுகா வர்ணனும் அவரும் அசுர அரசத்தில் பிறந்தவர் தான். ஆனா அவர் ஆட்சி செய்த காலத்தில் மாதம் 3 மழை பொழிந்தது, வருடம் பூவும் கிடைத்தது. மாதம் 3 மழை யாருக்கு பொழிந்தது? அந்த காலத்துல ரிஷிமுகா வர்ணன் ஆட்சி செய்யும் காலத்துல மாதம் 3 மழை பொழிந்து வருடம் பூவும் கிடைத்தது. யார் யாருக்கெல்லாம்? வேதம் போதும் வேதியருக்கு ஒரு மலை, வேதம் போதக்கூடிய வேதியருக்கு ஒரு மலை. மதுரையை ஆண்ட நீதி நெறிய பொருளை பாண்டியனுக்கு ஒரு மலை, மாதம் கற்புடைய மக்களுக்கு ஒரு மலை. அந்த காலத்துல பெய்திருக்கு. இந்த காலத்துல மழை பெய்யுது. யாருக்கலாம்? அரிசி விற்றிடும் அந்தனருக்கும் நீதிநெறி தவறிய அரச மன்னர்களுக்கும் புருஷனை கொன்ற பூவையருக்கு என ஒரு மலை தூரிக்கிட்டு போச்சான். புருஷனை கொன்ற பூவையர் அந்த காலத்துல மழை பெய்ஞ்சிருக்கு பார்த்தீங்களா. வேதம் போது வேதியர் தான் ஒரு அண்ணன் ஐயர் வந்து எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் சரி, புதுசா ஆலயம் கட்டியிருந்தாலும் இல்ல அந்த ஆலயத்தில் 12 வருடத்திற்கு ஒரு முறை அஷ்டமண்டலம் மகா கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும். அப்படி கோவில்களை கட்டி கும்பாபிஷேகம் நடக்கும் போது அந்த வேதியர் வந்து அந்த கருங்கலைக்கு உயிர் கொடுக்கணும்.
சொல்லுவாங்கல்ல. அப்ப கட்டின கணவனுக்கு அந்த காலத்துல அப்படி மதிப்பு கொடுத்திருக்காங்க. கட்டின கணவன் வடக்க காசிக்கு பேசாருன்னு வைங்க, அந்த அம்மா வடக்க பார்த்து காட்டிக்க மாட்டாங்க. எந்த கன்னியாகுமரி பேசாருன்னு வைங்க, எந்த பார்த்து காட்டிக்க மாட்டாங்க. கட்டின கணவன் கிழக்க வாயால சொல்லவே மாட்டாராம். ஏன்னா கட்டின கணவன் தான் அப்படி ஒரு மதிப்பு. காட்டை கட்டி மலையை கட்டினா கணவன் கரையே சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துல மழை யாருக்கு பெய்யுது? அரிசி சீடும் அண்ணன் இருக்கு. அப்படின்னா என்ன, நாங்களும் ஒரு அண்ணனை தேதி எடுத்து பூனோட போட்டு
Yeah.
இந்த ஆதினம் அழகிய ஐயனார் கோவில் கோவிலின் நாட்டாமை சார்பாகவும் நாட்டாமை தர்மகர்த்தா பொக்கிஸ்தான் கனகப்பிள்ளை மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய பக்த கோடிகள் சார்பாகவும் இங்கு வந்திருக்கக்கூடிய பக்த கோடிகள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நாம் எண்ணிக்கை வாழ வேண்டும் என்று அவர்கள் அன்போடு ஆதரவோடு அண்ணாக்கு வரவழைத்துள்ளார்கள். அவர்களுக்கு நாங்கள் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உலகமெல்லாம் தியாகி பெற்று மாநிலங்கள் புகழ்படைத்து மண்டலங்கள் செயல்படுத்த இந்த பண்பாடுதான் அவரை வாழ்வாக வாழ்த்து வரக்கூடிய என் அப்பா மாரியம்மாள் அவர்கள் திட்டமிட்ட அரசவர் குழுவில் என் பேர் சுதா. நாம் வெள்ளிசை வாழ வேண்டும் என்று அவர் அண்ணாவுக்கு கொடுத்து வரவழைத்துள்ளார்கள். அதனால் எந்த ஒரு ஆலயமாகவே இருந்தாலும் முதல்வராக யாருக்கு பாடணும்? யாருக்கு? தாத்தாவுக்கா? உங்க தாத்தாவுக்கு பாட வேண்டியா எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. யாருக்கு பாடணும்? எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் முதல்வராக தாத்தாவுக்கு தான் படிக்கணும். அந்த தாத்தாவுக்கு படிக்கணும். ஏன் தாத்தாவுக்கு படிக்க தெரியுமா? எதற்கு படிக்கணும்? அகில உலகத்திலே கழிவுக தெய்வமாக வந்து பிறந்தவர் இந்த ஆதினம் அழகிய ஐயனார் மட்டும்தான். ஹரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் மெய்யனுக்கும் அப்பாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து பிறந்த பிள்ளை.